எதுவும் பேசல. காரைக்குடி காத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு தளபதி வர போறாரு. காரைக்குடிக்குல வந்து புரட்சி தீய பத்த வைக்க போறாரு. நண்பா நண்பிஸ் தோளா தோழிஸ்லாம் அப்படி ஃபயரோட போறாரு. காரைக்குடியை திருப்பி போட்ட தளபதி, காரைக்குடியில மிரட்டிய தளபதி, காரைக்குடியை மெய்சிலுக்கு வந்த தளபதி, காரைக்குடியில அனல் உரை, காரைக்குடியில ஃபயர் ஸ்பீச் காத்திருக்கிறான். அங்க போனா அப்படியே வண்டியை திருப்பி ஓடிட்டன்ல ஓடிட்டன் பாரு வடிவேலு. அது மாதிரி ஓடிட்டாப்ல. ஏன் பேசல? 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு. மணி என்ன? மணி 3. 2:59 வந்திருந்தா யாழ் கொஞ்சம் சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட்டால நீ உசுரோட போற பாரு வடிவேலு. அது மாதிரி இதே குருட்டு தைரியத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடும். அங்க நான் உக்கரமா இருப்பேன். அங்க நான் டைம் கீப் அப் பண்ண மாட்டேன். வாடா வாடா ஏரியாவுக்கு வாடா, பனையூருக்கு வாடா, பனையூருக்கு வாடா. பத்திரிகையாளர் திருச்சியில காத்திருக்காங்க. சார் ஜனநாயகன் படத்தை யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரிலீஸ் பண்ணது நான் தானே, என்கிட்ட கேட்கறாங்களே. அது இங்க இந்த பக்கம் பார்த்தா இவங்க ஏன் நினைக்கிறான், இந்த பக்கம் பார்த்தா பாலிமர் நிக்கிறான். பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜன் வந்துருவாங்கன்ட்டு 2 பக்கம் பார்க்கல. எப்படி ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா உசிரே உசிரே தப்பிச்சு எப்படியாவது பனையூருக்கு ஓடி விடு, ஐயோ வருதே மூதேவி வருதே அப்படின்னு ஓடுறாப்புல வடிவேலு மாதிரி. என்ன 2:10 ஏயா வந்தேன்னா 2 மணிக்கு வந்தா பேச சொல்லி கொள்ளுவான். அதுதான் 2:10 வந்தேன். என்ன தெரியும் பேசிடுவேன். அதே பேச்சு தான். அந்த மக்கள் விரோத ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, அந்த 2 பேர் தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, என்ன உருட்டுனாலும் 2 பேர் தான் போட்டி. ஒண்ணு இன்னொன்னு அவ்வளவுதான். மனப்படம் பண்ணி வச்சிருக்காப்புல. உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க விஜய், உங்க தோழ வந்திருக்கிறேன். உங்களை ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் வேலையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படியே மாடலேஷனை மாத்திராப்புலங்க. இந்த நடிப்பை நீ படத்துல கொடுத்திருந்தா தேசிய விருது வீடு தேடி வந்திருக்கும்.